மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே. பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே. நதி வைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே. பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம், நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே. கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே. தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே. உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா? அலைமகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா? வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு. வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு. சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு. அலை வணங்கி தரை கடலின் அடிதொட்டு பணிதற்போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்த்தாயே வணங்குகிறேன். அரங்கத்தில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, பரவாயில்லை. எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுதே ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகின்றது. திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கிற கயத்தாரில் ஒரு கூட்டம், திண்டுக்கலை லியோனியருடைய பட்டிமன்றம் கேட்பதற்கு ஆட்களே இல்லை. உங்களுக்கு தெரியும், கயத்தாறு கட்டபொம்மனை தூக்கிலே போட்ட இடம். அன்று பட்டிமன்றத்தில் பேச வந்தார் சமீபத்தில் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த ஒரு கொள்கை புயலாக தமிழகத்தினுடைய பேச்சு மேடைகளெல்லாம் அலங்கரித்த திருச்சி திரு நந்தலாலா அவர்கள். அந்த நந்தலாலா பேச வந்தார். கூட்டம் இல்லை, அவர் கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. அவர் சொன்னார், திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகும் கட்டபொம்மனை இந்த ஊரில் கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போட்டார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது. இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போல் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அப்படி அல்லாமல், நாங்கள் முன்பு பார்த்ததை விடவும் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் எண்ணத்தில் வலிமையானதாக உள்ளவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்களே என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அதிலும் உங்களைப் போல நானும் அண்ணன் அறிவுமதியினுடைய அந்த உரையை கேட்பதற்காகத்தான் அவரோடு காத்திருக்கிறேன். அதனால் நான் ஒரு 30-35 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அண்ணனுக்கு இந்த மேடையை கொடுக்கலாம் என்று கருதுகிறேன். கை நிறைய கவிதைகள் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு கை நிறைய கவிதைகள். நீங்கள் நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, தமிழினுடைய வரலாறு என்பதே தமிழ் கவிதைகளின் வரலாறு தான். தமிழ் நாவல்களின் வரலாறு கிடையாது, தமிழ் கட்டுரைகளின் வரலாறு கிடையாது. தமிழின் வரலாறு என்று சொல்லப்போனாலே அது தமிழ் கவிதைகளின் வரலாறு தான். நமக்கு செம்மொழி அந்தஸ்தை முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றுத்தந்தார் தமிழுக்கு. 20 நூற்றாண்டு வரலாறு நம் தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் கல்லூரிகளிலே புத்தக கண்காட்சிகளிலே பேசுகின்ற பொழுதெல்லாம் மறைமலை அடிகள் கொடுத்த அந்த வரலாற்றை பதிவு செய்வேன். பலர் அதை அறிந்திருக்கக்கூடும், ஆனால் அதை அறிந்திராத ஒரு சிலர் இந்த சபையிலே இருந்தால் கூட அவர்களுக்கும் இது போய் சேர வேண்டுமே என்கிற எண்ணத்தில் தான் அதை நான் பதிவு செய்வேன். மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்தார். நம்முடைய தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்று ஒரு பட்டியல் கொடுத்தார். அவர் சொன்னார், 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இவை போன்ற சங்க இலக்கியங்கள், 50 காவியங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7-8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கந்தபுராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு என் தமிழுக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னார் மறைமலையடிகள். அந்த 20 நூற்றாண்டு வரலாறு என்பது தமிழ் கவிதைகளின் வரலாறு தான்.
அதுதான் நமக்கு இருக்கிற பெருமை. உண்மையிலேயே அப்படி மூத்த மொழிதானா என்கிற சந்தேகம் கூட சிலருக்கு வரக்கூடும். அதற்கு பதிலாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு எழுதிய கட்டுரை எனக்கு நினைவிற்கு வருகிறது. உங்களுக்கு தெரியும், தமிழுக்கு கிடைத்த கலீல் கிப்ரான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு முறை ஒரு எம்மொழி செம்மொழி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு கட்டுரையிலே எழுதுகிறார், ஒரு நாள் நான் வீட்டிலே அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தொலைக்காட்சியில் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருந்தன. அதிலே ஒரு பழைய பாடல் வந்தது. தன்னுயிர் பிரிந்ததை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிந்ததை பார்த்து நின்றேன் என்று ஒரு பெண் பாடுவதைப் போல பாடல். அந்த பாடலை கேட்டவுடன் அதை எழுதிய கவிஞர் மீது எனக்கு கோபம் வந்தது. அவர் அந்த கவிஞருடைய பெயரை குறிப்பிடவில்லை. அந்த பாடலை எழுதியவர் என் ஞான தந்தை என்று நான் கொண்டாடுகின்ற காவிய கவிஞர் வாலி. வாலி எழுதிய பாடல் தான் அது. அவர் பெயரை குறிப்பிடவில்லை அந்த கட்டுரையிலே. அந்த பாடலை கேட்டவுடன் கவிஞர் மீது எனக்கு கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்தது என்றால், இந்த ஆள் காப்பி அடிச்சிருக்கிறான். இந்த பாட்டை எழுதிய கவிஞர் காப்பி அடிச்சிருக்கிறாரு. இதே பொருளில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஹிந்தி பாடல் ஒரு திரைப்படத்திலே வந்தது. ஹிந்தி படத்தில் காதலி பிரிந்து போகின்ற பொழுது காதலன் பாடுகிறான், தன்னுயிர் பிரிந்ததை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் என்கின்ற பொருளில் ஹிந்தி பாடல் வந்தது. தமிழில் அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. இங்கே வந்து காதலன் பிரிகின்ற பொழுது காதலி பாடுவது மாதிரி வைத்து, ஆனால் அதே பொருளில் அதே பாடல். அதனால் ஹிந்தியிடமிருந்து இவர் களவாடி இருக்கிறார் என்று நான் நினைத்தேன். என்னுடைய பாராட்டை ஹிந்தி கவிஞனுக்கு கொடுத்திருந்தேன். சில நாட்கள் சென்றன. நான் உருது கசல் தொகுப்பு ஒன்றை படித்து கொண்டிருந்தேன். எந்த கற்பனை ஹிந்தி கவிஞனுக்கு சொந்தம் என்று நினைத்து நான் பாராட்டினேனோ அதே கற்பனையில் ஒரு உருது பாடல் இருந்தது. ஆக இந்த உருது கசல் தொகுப்பிலிருந்து ஹிந்தி கவிஞன் திருடி இருக்கிறான் என்று நினைத்து என்னுடைய பாராட்டை ஹிந்தி கவிஞனிலிருந்து பிடுங்கி உருது கவிஞனுக்கு கொடுத்து விட்டேன். சில நாட்கள் சென்றன. பாரசீக கவிஞானி அதியினுடைய ஒரு கவிதை தொகுப்பை புரட்டி கொண்டிருந்தேன். எந்த கற்பனை உருது கவிஞனுக்கு சொந்தம் என்று நினைத்தேனோ அதே கற்பனையில் ஒரு பாரசீக பாடல் அந்த புத்தகத்திலே இருந்தது. ஆக இந்த பாரசீக கவிஞனிடமிருந்து உருது கவிஞன் திருடி இருக்கிறான் என்று நினைத்து என்னுடைய பாராட்டை உருது கவிஞனிருந்து பிடுங்கி பாரசீக கவிஞானி சதிக்கு கொடுத்து விட்டேன். அதுவும் சில நாட்கள் தான் நீடித்தன. ஒரு நாள் நான் தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்திற்கு நச்சினார்க்கினியர் எழுதிய உரையை படித்துக் கொண்டிருந்தேன், கணவியல் உரையை. எந்த பாடல் ஹிந்திக்கு சொந்தம், எந்த கற்பனை உருதுவிற்கு சொந்தம், எந்த கற்பனை பாரசீகத்திற்கு சொந்தம் என்று நினைத்தேனோ அதே கற்பனை இன்னும் சொல்ல போனால் அதை விடவும் அழகான ஒரு பாடலாக நச்சினார்க்கினியரால் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. அதிலே காதலன் பாடுகிறான், உயிரை பார்க்க முடியாது என்று சொன்னவர்கள் கொஞ்சம் கூட கூசாமல் பொய் சொல்லி இருக்கிறார்கள். என் உயிரை பார்க்க முடியும். என் உயிர் ஒரு பெண் வடிவமுடையது. அது நடக்கும், பேசும். அதற்கு குளிர்ச்சியான கண்கள் உண்டு, நல்ல தோள்கள் உண்டு என்று அந்த பாடலுடைய பொருள் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை அப்துல் ரஹ்மான் மேற்கோள் காட்டியிருந்தார். காணா மரபிற்று உயிரென மொழிவோர் நாணிலர் மன்ற பொய் மொழிந்தனரே, யாம் காண்டும் எம் அரும்பரல் உயிரே, சொல்லும் ஆடும் மென்மல இயலும் கணைக்கால் நுணுகிய நுசுப்பின் மழைக்கண் மாதர் பனை பெரும் தோட்டே என்று அந்த பாடலை காண்பித்திருந்தார். அப்பொழுதுதான் சொன்னார், ஒரு கவிதை என்பது கவிஞனால் கொண்டு வரப்படுவது அல்ல, அது கவிஞனின் வழியாக வருகிறது, கவிஞனின் வழியாக வருகிறது. அப்படித்தான் என் மொழியின் வழியாக எல்லா கற்பனைகளையும் முதலாகவே என் மொழியின் வழியாக வந்துவிட்டன என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதிலே பதிவு செய்வார். ஆக தமிழினுடைய வரலாறு என்பது தமிழனுக்கு இருக்கிற பெருமை என்பதும் தமிழ் கவிதைகள் தான் என்பதில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு கவிதையும் படிக்கின்ற பொழுது நமக்கு படிக்கின்ற பொழுது அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் புதிதாக இருக்கிறது. கவிதை புதிதாக இருக்கிறது. நான் கைகளில் வைத்திருக்கிறேன் ஒரு புத்தகம், விடை தேடும் வினாக்கள், முனைவர் ரா செல்வ கணபதி அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அதிர்ந்து போனேன். ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருக்குறளை.
அதிலே ஒரு திருக்குறள் சொல்லுகிறார் அவர், யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இன்பத்து பாலிலே இருக்கின்ற குறள். இதற்கு யார் எழுதிய உரையையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். யாருடைய உரையை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதற்கு உரை என்ன எழுதுகிறார்கள்? ஒரு இளைஞனுடைய குரலாக அந்த திருக்குறள் இருக்கிறது இல்லையா? அவன் சொல்லுகிறான், நான் பார்க்கின்ற பொழுது அவள் மண்ணை பார்க்கிறாள், நிலத்தை பார்க்கிறாள். நான் பார்க்காத பொழுது அவள் என்னை பார்த்து மெல்ல சிரிக்கிறாள், மெல்ல நகுகிறாள். இதுதான் எனக்கு தெரிந்து நான் பார்த்த எல்லா உரையிலும் இப்படித்தான் இருக்கிறது. ரா செல்வ கணபதி ஒரு கேள்வி கேட்கிறார். நீ அவளை பார்க்கின்ற பொழுது, இளைஞனே, நீ அவளை பார்க்கின்ற பொழுது அவள் நிலத்தை பார்க்கிறாள், நீ அவளை பார்க்காத பொழுது உன்னை பார்க்கிறாள் என்று சொல்கிறாயே, நீதான் அவளை பார்க்கவில்லையே, பிறகு எப்படி அவள் உன்னை பார்க்கிறாள் என்று தெரியும்? நியாயமான கேள்வி. ஆனால் சொன்னது தெய்வ புலவன். அவர் தவறாக சொல்லுவாரா? அவர் எழுதுகிறார், உண்மையான பொருள் அது அல்ல, அதிலே ஒரு சின்ன விஷயம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு எழுதுகிறார். அதிலே சொல்கிறார், பேருந்து நிலையத்திலே நிற்கிறோம் நாம். நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்வேன். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம் நாம் திருச்சிக்கு போக வேண்டும் அல்லது பெரம்பலூருக்கு போக வேண்டும். பெரம்பலூர் பேருந்து வருகிறதா என்று பார்ப்போம். ஆனால் அந்த பேருந்தை மட்டுமல்ல, எல்லா பேருந்துகளையும் நாம் பார்ப்போம், வருகிற பேருந்துகளை எல்லாம். ஆனாலும் கவனம் பெரம்பலூர் பேருந்து வருமா என்று நினைத்து கொண்டே இருப்போம். அதே மாதிரி பார்த்தல் என்பது பொதுவாக பார்ப்பதாம். வள்ளுவர் பார்த்தான் என்று சொல்லவில்லை, நோக்குதல் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நோக்குதல் என்றால் அதை குறிப்பாக பார்ப்பதற்குத்தான் நோக்குதல் என்று பெயராம். ஒருவன் நோக்கும் பொழுது அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று தானே கம்பன் சொன்னான். அதாவது ராமனுக்கு சீதை மட்டுமே தெரிந்தாள், சீதைக்கு ராமன் மட்டுமே தெரிந்தான். அதற்கு பெயர் நோக்குதலாம். ஆனால் பார்த்தல் என்பது பொதுவானதான். இவன் பொதுவாக பார்க்குறான், அவளை மட்டுமே பார்க்கல, பொதுவாக பார்க்கும்போது தெரியுது அவள் தன்னை பார்க்கறது. அதைத்தான் வள்ளுவன் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, நோக்குதல் என்றால் வேறு, பார்த்தல் என்றால் வேறு என்று ஒரு பொருளை எனக்கு தருகிறார். நினைத்து பாருங்கள், இத்தனை காலத்திற்கு பிறகு என் போன்றவர்களுக்கு இது கிடைக்கிறது. அதுதான் தமிழ். அதனால்தான் அது புதிதாக மறுபடி இளமையான மொழி என்று நாம் சொல்கிறோமே, அதுதான் அதற்கு காரணம். நினைத்து பார்க்க முடியுமா நம்முடைய மொழியினுடைய ஆளுமையை? கடவுளை கூட கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே இருந்த மொழி நம்முடைய மொழி. இறைவனை கூட. காளமேகம் என்கிற புலவர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது மிக திறமை வாய்ந்த புலவன். ஆனால் தனி தொகுதியாக, தனி காவியமாக எதுவும் பாடாமல் தனித்தனி பாடல்களாக பாடியதால் தான் அவன் திறமைக்கு ஏற்ற வெளிச்சம் காளமேகத்தின் மீது விடவில்லை என்று பதிவு செய்கிறார்கள். அந்த காளமேகத்தினுடைய திறமைக்கு ஒரு பாடலை சொல்கிறார்கள். ஒரு சபையிலே பேசுகிறான் காளமேகம். பேசிக்கொண்டிருக்க பொழுது சொன்னாராம், நீங்கள் எந்த சொல்லில் சொல்கிறீர்களோ அந்த சொல்லில் என்னுடைய கவிதையை ஆரம்பிப்பேன், எந்த சொல்லில் முடிக்க சொல்கிறீர்களோ அதில் முடிப்பேன். இல்லையா? அவன் நினைக்கிறான், நான் பார்க்கணும், காளமேகத்தை ஒரு பக்கம் நான் வைக்கிறேன், நான் முத்தமிழறிஞர் கலைஞரோடு பேசுகின்ற பழகுகின்ற வாய்ப்பை இறைவனும் தமிழும் எனக்கு கொடுத்தார்கள். அதிர்ந்திருக்கிறேன். அந்த மனிதருக்கு இருந்த அந்த வாக்கு வங்கியாக தன்னை வைத்துக் கொண்ட நேரத்தில் எல்லாம் நான் காளமேகத்தை சொல்கின்ற பொழுதே இது என் நினைவிற்கு வருகிறது. என்னுடைய வீடு ராமாபுரத்திலே இருக்கிறது. காவிய கவிஞர் வாலிதான் என்னுடைய வீட்டை திறந்து வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கின்ற பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன். ஒரு நிகழ்ச்சிக்கு 2 பேரும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். நான் பின்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வாலி கலைஞரிடம் சொல்கிறார், சென்ற வாரம் நான் ஜெயந்தா வீட்டை திறந்து வைத்தேன். கலைஞர் கேட்டார், எங்கே என்று கேட்டார். வாலி சொன்னார், ஜெயந்தா இல்லம் ராமாபுரம். ராமாபுரம் என்றால் உங்களுக்கு தெரியும், அது எம்ஜிஆருடைய குறியீடு என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ராமாபுரம்னாலே எம்ஜிஆர். வாலி ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்று சொன்னார். நொடிக்கு நொடி வாழுகிற தலைவன் அல்லவா? இல்லம் ராமாபுரம் என்று சொல்லி வாய் மூடவில்லை. உடனே கலைஞர் சொன்னார், உள்ளம் கோபாலபுரம் என்று. அதிர்ந்து விட்டேன். அதை நினைத்து பாருங்கள். ஒரு நொடி எப்படி சொல்ல முடிகிறது? தங்கம் தென்னரசு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு நாள் என்னிடம் சொன்னார், அந்த புதிய சட்டசபை கட்டடத்தை
மருத்துவமனையாக மாற்றியிருக்கிறார்களே, அந்த சட்ட கட்டடத்தை நான் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் கலைஞர் வந்தார், முதல்வர் வந்தார். அங்கே தொந்தரவு அதிகமாக இருந்தது. இவ்வளவு ஈக்கள் இருக்கின்றன, உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரு 10 நாள் கழித்து வருகிறார். நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுதும் குறைவித்த பாடு இல்லை. தலைவர் என்ன சொல்வாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. காரிலே ஏறிவிட்டார். அப்பாடி தப்பித்தோம் என்று நினைத்தோம். ஆனால் காரிலே உட்கார்ந்த பிறகு அரசு இங்கே வா என்று கூப்பிட்டார். பக்கத்திலே போய் நின்றேன். உடனே சொன்னார், நான் MLAக்குத்தான் கெட்டுறேன், MLEக்கு கெட்டலை சபை. MLAக்குத்தான் சட்டசபை கெட்டுறேன், MLEக்கு கெட்டலை, சரியா கவனி என்று சொல்லிவிட்டு போனாராம். அந்த உச்சரிக்கிற திறன் பாருங்கள். அதாவது அதுதான் ஒரு நொடிக்கு நொடி வாழ்கிறவன் மனிதன் என்று சொன்னார் அல்லவா புத்தர். அதுதான் அவர். காளமேகத்திற்கு வருகிறேன். அந்த காளமேக புலவர் சொல்லியிருக்கிறார், எந்த சொல்லில் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அந்த சொல்லில் நான் பாடலை ஆரம்பிக்கிறேன். எந்த சொல் வேண்டுமானாலும் கொடுங்கள், அதை பாடலை முடிக்கிறேன். ஒருவன் சொன்னாராம், செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடி. பாருங்க, செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடி. இது என்ன அற்புதமான சொல்லை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு காளமேக புலவர் உடனடியாக ஒரு பாடலை பாடினாராம். அந்த பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒரு பெண் முருகன் மீது காதல் கொள்கிறாள். இறைவன் முருகன் மீது காதல் கொள்கிறாள். தாமரை மலரில் இருக்கிற வண்டிடம் சொல்கிறாள், மலைகளின் இறைவனாக இருக்கின்றானே, போர்க்களத்திலே புகுந்து வீரர்களை எல்லாம் கலக்கக்கூடிய வீரன், மலைகளின் நாயகனாக இருக்கிறானே இறைவன் முருகன், அவரை நான் ஆறத் தழுவ வேண்டும். என்னுடைய ஆசையை நீ சென்று சொல்லு, நீ சென்று விளக்கு என்று மாதிரி பாடல். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். செருப்புன்னு தான் ஆரம்பிக்கணும். காளமேக புலவர் ஆரம்பிக்கிறார், செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன். செரு என்றால் போர்க்களம், புக்கு என்றால் புகுதல். செருப்புக்கும் வீரர்களை, செருப்பு வந்துருச்சு, செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, பொறு என்றால் மலை, பொறுப்புக்கும் நாயகனை புல்ல தழுவ, பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே விளக்குமாறே, நீ போய் விளக்கு என்று சொல்கிறார். என்ன திறமை பாருங்கள். அந்த காளமேக புலவர் ஒரு நாள் திருநெல்வேலியிலிருந்து திருச்சிக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிற இந்த செய்தி கவியரசர் கண்ணதாசன் நான் ரசித்த வர்ணனைகள் என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். நான் சொல்கிற செய்தியை காளமேக புலவர் திருநெல்வேலியிலிருந்து தான் வாழ்கிற ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல பசி. நான் முன்பே குறிப்பிட்டேனே கயத்தாறு என்கிற ஊர், அந்த கயத்தாறுக்கிட்டே வருகிறார். திரும்பி பார்க்கிறார், கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. காளமேக புலவருக்கு நல்ல பசி. ஊருக்குள் போனால் ஏதேனும் சாப்பாடு கிடைக்கும் என்று பெருமாள் கோவில் இருக்கிற திருவிழா நடக்கிற இடத்திற்கு போகிறார். போகிற நேரத்தில் அங்கே சப்பரம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். இவரையும் ஆள் நல்ல வாட்ட சட்டமாக இருப்பாராம். உடனே இவரையும் வா நீயும் சப்பரத்தை தூக்கு என்று சொல்லி காளமேக புலவரையும் சப்பரம் தூக்க வைக்கிறார்கள். காளமேக புலவரும் சப்பரத்தை தூக்குகிறார். சப்பரம் ஊரை சுற்றி வருகிறது. ஏற்கனவே இவருக்கு நல்ல பசி. சப்பரம் இறக்கி வைக்கப்படுகிறது. அந்த சப்பரத்தை தூக்குகிறவர்கள் எல்லோருக்கும் உண்டக்கட்டி கொடுக்கிறார்கள், கோவிலிலே கொடுக்கிறார்கள். ஆனால் காளமேக புலவருக்கு மட்டும் கொடுக்கவில்லை. நீ யார், தள்ளிப்போய் என்று தள்ளி விடுகிறார்கள். காளமேக புலவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த ஏற்கனவே பசி, கிடைக்கவில்லை, கோபம். அந்த பெருமாளை பார்த்து பாடுகிறார், பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே, பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா, வேளையெல்லாம் இவ்வேளை 16 நாழிகைக்கு மேலாயிற்று, 16 நாழிகைக்கு மேலாயிற்று, என் தோளை முறித்தது மன்றி நம்பியானையும் சுமக்கச் செய்தார். இவ்வளவு நேரமாச்சு, உன்னைய சுமந்தது மட்டுமில்லடா, மேலிருந்த ஐயரையும் சேர்த்து சுமந்த, நம்பியானையும் சேர்க்க சுமக்க செய்தாய். நாளை இனி யார் சுமப்பார், என்னாலும் உன் கோவில் நாசம்தானே பாடிவிடுகிறார். கண்ணதாசன் பதிவு செய்கிறார், காளமேக புலவர் பாடிய பிறகு அந்த கயத்தாற்று பெருமாள் கோவிலில் மறு வருடம் முதல் யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழான்னு ஊர் கூடி பேசினாலே தகராறு வந்துருதான், திருவிழா நின்று போயிடுது. கண்ணதாசன் பதிவு செய்து வைத்திருக்கிறார்.
ஒரு நாள் நான் கயத்தாருக்கு நேரடியாகவே போனேன், இது உண்மையா என்று விசாரிக்க. அங்கே என்ன நடந்திருக்கிறது என்றால், அந்த பெருமாள் கோவில் இப்பொழுதும் இருக்கிறது. இவர் கண்ணதாசன் குறிப்பிட்ட சம்பவம் உண்மைதானாம். என்ன செய்திருக்கிறார்கள், அந்த பெருமாள் கோவில் முன்பு கயத்தாரிலே காளமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். ஐயா, இனிமேல் உனக்கு முதல் மரியாதை செய்துவிட்டு எங்கள் பெருமாளுக்கு நாங்கள் செய்கிறோம், உன்னுடைய சாபத்தில் இருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிக் கொண்ட பிறகுதான் அந்த ஊரில் திருவிழா நடத்த முடிந்தது என்று சொல்கிறார்கள். நினைத்து பாருங்கள், கவிஞனுக்கே சவால் விடுகிற இடத்தில் என் தமிழ் இருந்தது, என் கவிதை இருந்தது. பாடக்கூடிய கவிஞனும் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அது முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஆக அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி, அதுதான் அப்படிப்பட்ட மொழி. அந்த கவிதை தான் தமிழுடைய வரலாறு என்கிற பொழுது அப்படிப்பட்ட மொழி நமக்கு கிடைத்திருக்கிறது, அதுதான் உண்மை. நீங்கள் நினைத்து பாருங்கள், எதை வேண்டுமானால் ஒரு மரபு கவிதை என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் எதையும் சொல்ல முடியுங்க. மரபு கவிதையில் புதுக்கவிதை இன்று வந்தது, அது வேறு, அதிலும் சொல்லுகிறோம். மரபு கவிதைக்கு ஈடு இணையே இல்லை என்று நினைக்கிறவர். நான் யாழ்ப்பாணத்தை பார்த்ததில்லை, இலங்கையை பார்த்திருக்கிறேன். ஆனால் காசி ஆனந்தனுடைய அந்த யாழ்ப்பாண கவிதையை படிக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தையே நேரில் பார்த்தது மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிறாங்கங்க, பேசுவதே கவிதையாக இருக்கும். நான் மதுரையில் பணியாற்றி கொண்டிருந்தேன், பொதுப்பணித்துறையில். முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக பணியாற்ற அந்த காலகட்டத்தில் எனக்கு 2000, நான் சொல்வது, எனக்கு தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் கிடைத்தது. குழந்தைகள்லாம் அக்டோபர் மாதம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஸ்கூல்லேருந்து மாறுதல் பண்ண முடியாது. அவங்க படிச்சுருந்தாங்க. குடும்பம் மதுரையில் இருந்தது, நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில் நாங்கள்லாம் போனால் கவிஞர்களுக்குன்னு ஒரு வேடந்தாங்கல் இருக்கிறது, அறிவுவில்லா வீதியிலே அந்த வேடந்தாங்கல் இருக்கிறது. அதை வைத்திருக்கிற கவிஞர் பெயர் அறிவுமதி. அண்ணனுடைய அறையிலே தான் நான் தங்கியிருந்தேன் 6 மாதம். அங்கேருந்து போய் வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவேன். ஒரு நாள் எதிர ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டார். நான் இப்படி தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குறேன். ஓ, கவர்மெண்ட் எம்ப்ளாய். உங்களுக்கு 2 நாள் லீவோ? ஆமாம், சனி ஞாயிறு 2 நாள் லீவு. குடும்பம் எங்கே இருக்குது? ஃபேமிலி மதுரையில் இருக்குது. வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க. ஓஹோ, சனி எப்போ வரும்னு உங்கள் மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? அவர் சனின்னு சொன்னது என்னையவா கிழமையான இது வரைக்கும் தெரியல. நம்முடைய மொழி அப்படி. இது கூட பரவாயில்லைங்க. முதல்ல வலைப்பதிலெலாம் உங்களுக்கு வழக்கறிஞர் சுமதி வர முடியலன்னு நினைக்கிறேன், அவங்க பேர் தான் இருந்தது. இந்த சுமதி என்கிற பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் ராமநாதபுரத்திலே பெருந்திட்ட வளாகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன் பொறியாளராக. அப்போ தான் மேரேஜ் ஆன புதிது. அந்த ஒரு காம்பவுண்டில் தனி குடித்தனம் இருக்கோம், 2 வீடு தான். முதல் வீட்டில் ஆள் வரல, நாங்கள் 2வது வீடு, 2 புது வீடு. ஒரு நாள் நான் அலுவலகம் போய்விட்டு மதிய உணவிற்கு வருகிறேன். அந்த ஆள் வராத வீட்டிலே ஒரு சின்ன குழந்தை நின்று கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை என்னை பார்த்த உடனே, அப்போ தான் பார்க்குறேன் அந்த குழந்தைய, துருன்னு இருந்தது. என்னை பார்த்த உடனே ஹாய் அங்கிள் அப்படின்னு என் பக்கத்தில் வந்தது. ஒரு பழகாத குழந்தை, ஆனால் ஏதோ பழகிது மாதிரி என்கிட்ட பேசிச்சு. நானும் அதுகிட்ட பேசிட்டு சாப்பிட போயிட்டு மறுபடியும் வந்தேன். ஹே அங்கிள் அப்படின்னு என்கிட்ட பேசிச்சு. பாப்பாவன் பேர், அது ஏற்கனவே பேர் கேட்டிருந்தேன், பேர் சுமதின்னு சொல்லிச்சு. நான் அலுவலகம் கிளம்புறேன். அவங்க அம்மா அப்பாலாம் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. நான் அது பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கன்னத்தை தட்டி, ஹே சுமதி என் சுந்தரி வரட்டுமா? ஏன்னா சுமதி என் சுந்தரி என்பது சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர். நம்ம வேறு கவிஞர் ரைமிங்காக பேசுவேன்னு சொல்லி அது கன்னத்தை தட்டி, ஹே சுமதி என் சுந்தரி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாலையில் வர்றேன். அந்த சின்ன குழந்தை வாசலில் நின்றுட்டு இருக்கு. என்னுடைய மனைவி என் வீட்டு வாசலில் நிற்கிறாள். அந்த குழந்தை என்னை பார்த்தோன்னா அங்கிள் அப்படின்னுது. அந்த குழந்தைய பார்க்க, குழந்தைகிட்ட பேசுறதுக்காக குழந்தைய நோக்கி போகிறேன். என் வீட்டு வாசல் என்ன என் மனைவி வேகமாக வந்து என் கையை பிடிச்சி வேகமாக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனாப்புல. ஏங்க வாங்குங்க வாங்க, என்னப்பா நீங்கள் வாங்க. ஏங்க அந்த குழந்தை கண்ணத்தை தட்டி என்னங்க சொன்னீங்க? எப்பா ஒன்றும் சொல்லலையம்மா, நல்லா யோசிச்சு பாருங்கள், என்ன சொல்லிட்டு போனீங்க நீங்கள்? ஒன்றும் சொல்லலாமா? அந்த குழந்தை பேர் சொல்லிச்சு, அதைத்தானம்மா தட்டி சொன்னேன். ஏங்க அந்த குழந்தை பேர் சுமதி, நீங்கள் சுமதி நான் சொன்னீங்க, அது சும்மா ரைமிங்காக சுமதி என் சுந்தரின்னு சொன்னேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? எப்பா அது சிவாஜி நடித்த படம் பேர், சும்மா ஒரு ஜாலியாக இருக்கட்டுமேனு சுமதி என் சுந்தரின்னு. அதில் என்னம்மா தப்பு? எங்க அவங்க அம்மா பேர் சுந்தரியாங்க. அது எனக்கு தெரியாது, அன்னைக்கு தான் குடி வந்திருக்காங்க. அதாவது ஒரு கவிதை மாதிரி பேசலாம் நினைச்சாலே பிரச்சனை வந்துடுது பாருங்க. ஆனால் போர்க்களத்திலே நின்று காசி ஆனந்தன் மாதிரி ஆட்கள் உதிர்த்த கவிதைகளை நினைத்து பாருங்கள்.
சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை. என்ன உதாரணம் பாருங்க. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை. நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை. கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய். அது இன்னைக்கு கூட சரியா இருக்கு. கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய். அவன் சாப்பிட்டு மிஞ்சி எரிந்ததை அன்றோ நீ சாக்கடை நாய் போல தின்றாய். என்ன பாரு. தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு. தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு. 1000 பெருமை படைத்த உன் அன்னை மண் அழிய நீ அல்லவா பொறுப்பு. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. இன்னைக்கு கூட நம்ம சில பேரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம் தமிழ்நாட்டில். அதுதாங்க கவிதை. அப்படி நின்றுட்டு இருக்கு பாருங்க. அதுதான் கவிதை, அதுதான் மரபு கவிதை. அது கோபமாக இருக்கும் பொழுது நம்மை கோபப்படுத்தும். ஏன் இந்திய எதிர்ப்பு போர் நடக்கும் பொழுது கண்ணதாசன் சொல்லவில்லையா, பாண்டியரின் வழி நீயா, இமயக்கோட்டில் பறந்திருந்ததுன் கொடியா. உணர்ச்சியற்ற தமிழ் பிண்டங்களை பார்த்து கண்ணதாசன் அன்றே பாடினார். பாண்டியரின் வழி நீயா, இமயக்கோட்டில் பறந்திருந்ததுன் கொடியா, கலிங்கர் மண்ணை அழித்தது உன்குலமா, கடல்கள் 3 தாண்டியவர் பரம்பரையா, புட்பகத்தில் சாபகத்தில் கொடி போட்டோன் பிள்ளையானி, மாண்டவர் வரலாற்றுக்கும் முந்தனுக்கும் மயிரளவும் தொடரில்லை. கண்ணதாசன் சொன்னார். அந்த கவிதை இன்றும் நம் நினைவிற்கு வருகிறது, நினைவிற்கு கொண்டு வருகிறார்கள் சிலர். அதுதான் உண்மை. நினைத்து பாருங்கள். அதுதான் மரபு கவிதை. ஏன் காசி ஆனந்தன் கிண்டலா பாடலை அங்கே மரபு கவிதையில் தமிழா, நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய். உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா. வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா. பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா, ஆட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. என்னங்க ஒரு கிண்டல். அந்த எப்படியெல்லாம் மொழியை அந்த காசி ஆனந்தன் கையில் எடுக்கிறார் பாருங்க. நீங்கள் யாழ்ப்பாணத்தை அப்படி பாடுவார். அதுதாங்க மரபு கவிதையினுடைய ஆற்றல். அதுதான் எங்கள் கவியரசர் கண்ணதாசன். ஏன்னா அவர்களெல்லாம் தமிழாகவே வாழ்ந்தார்கள், தமிழாகவே வாழ்ந்தார்கள். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய கவிதைகள், அதாவது நான் சென்னைக்கு வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று எனக்கு ஒரு நாள் தொலைபேசி வருகிறது. நான் சண்முகநாதன் பேசுகிறேன். எனக்கு வந்த தொலைபேசி. நான் கலைஞரின் உதவியாளர் சண்முகநாதன் பேசுகிறேன். தலைவர் உங்களுடைய ஒரு கவிதையை படித்துவிட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டு மடல் எழுதி வைத்திருக்கிறார், அதை வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று. எனக்கு சந்தேகம். ஐயா, என் பெயர் நெல்லை ஜெயந்தா, நீங்கள் எனக்குத்தான் தொலை பேச வேண்டுமா என்று கேட்டேன். வேறுக்கு யாராவது பண்ணுற போனால் எனக்கு பண்ணிட்டாங்களோ ஒன்று. தென்றலோடு சில தினங்கள் உங்கள் புத்தகம்தானே, உங்கள் புத்தகத்தை படித்துவிட்டு தலைவர் ஒரு பாராட்டு மடல் எழுதியிருக்கிறார், வந்து வாங்கி கொள்ளுங்கள். போனேன். அண்ணன் சொன்னார், அண்ணன் அறிவுபதி சொன்னார், நாளை காலை நீ பாராட்டு மடல் வாங்குகின்ற பொழுதே ஒரு நன்றி மடலை கொடுத்து விடு. அதே மாதிரி நான் நன்றி மடலை கொடுத்து விட்டு பாராட்டு மடலை வாங்கி வந்தேன். அன்று இரவு அண்ணனிடமிருந்து மறுபடியும் எனக்கு தொலைபேசி, ஜெயந்தா உன்னை பற்றித்தான் செய்தி சன் தொலைக்காட்சியில் போய் கொண்டிருக்கிறது என்று. என்னை பற்றி என்ன நியூஸ் என்றேன். நீ பார் என்று சொன்னார். அன்றைக்கு முரசொலிக்கு எழுதிய கடிதத்தில் 11/12/2003 அந்த முரசொலிக்கு எழுதிய கடிதத்தில், உடன்பிறப்பே வளர்பிறை கவிஞர் என்று நான் வாழ்த்திய தம்பி நெல்லை ஜெயந்தாவை இன்னும் நேரிலே பார்த்ததே இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கடிதத்தை ஆரம்பித்து ஒரு பக்கம் முழுவதும் என்னை பற்றியும், அந்த கடிதத்தில் அவருக்கு நான் எழுதிய நன்றி கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த தஞ்சை கவிதை, தஞ்சையில் அப்பொழுது விவசாயிகள் விஷம் குடித்து இறந்து கொண்டிருந்தார்களே, அந்த கவிதையை நான் குறிப்பிட்டிருந்தேன். அன்று தஞ்சை, அன்று நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது.
இம் என்கின்ற ஒரு எழுத்தை வைத்துக்கொண்டு தஞ்சை விவசாயிகளின் தலையெழுத்தையே இந்த தம்பி சுட்டி காட்டிவிட்டானே என்று ஒரு பக்கம் எழுதினார் முரசொலியிலே. எவ்வளவு உயரத்திலே இருந்த தலைவன் நினைத்து பாருங்கள். ஒரு கவிதைக்காக, நானெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் நினைக்கின்ற பொழுது, ஒரு கவிதைக்காக என்னை தேடினார். அன்று முதல் எனக்கும் அவருக்குமான உறவு ஏற்பட்டது. கவிதைகளை அவரை போல ரசிப்பவர்களை பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. ஒரு கவிதையை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லித் தந்தவர் அவர். நான் தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையங்களில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், இந்த ரயில் நிலையம் பேரை வச்சு. அதை கேட்டுவிட்டு சிலர் என்னிடம் ஆற தழுவினார்கள். நான் சொன்னேன், இது என்னுடைய கற்பனை அல்ல, இப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறவர் கலைஞர். டெல்டா மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகளையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு காதல் கவிதை எழுதியிருப்பார். குடமுருட்டி காவிரி பெண் ஆடுகின்ற காட்சி கண்டு காதல் கொள்ளிடம் இதுதான் என்று, கொள்ளிடம் இதுதான் என்று வீர சோழன் வருகின்றான் ஓடம்போக்கி. அந்த கவிதை நீண்ட கவிதை. அதை படித்துவிட்டு தான் அதனுடைய பாதிப்பு. அதிலும் அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு கும்பகோணத்திலே நடந்த ஒரு மாநாட்டிலே எழுதுகிறார். ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு பணிகள் இருக்கும், அதற்கு இடையிலே இந்த கவிதையை அவர் எழுதுகிறார். நான் ஒரு சாதாரண மனிதன். நான் தாம்பரத்தில் ஏறினேன். சானிட்டோரியத்தில் யார் இவள், சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள், என் குரோம்சோம்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு குரலோ வளம், பல்லாவரம் பாவையின் வெளிகள் திரிசூலம், மீனம் பார்க்க துடிக்கும், பழவன் தாங்கலாகும் அவள் பருவம், பழவன் தாங்கலாகும் அவள் பருவம், பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினாள் இப்படி. தை தை என்றது மனசு, சை தை என்றது அறிவு. தை தை என்றது மனசு, சை தை சைதை என்றது அறிவு. மாம்பலமான மனசுடன் கோடை நுங்கை போல் குழு குழு என்றிருந்த பொழுதும். மாம்பலம் கோடை கோடை கோடம்பாக்கம், நுங்கை நுங்கம்பாக்கம். மாம்பலமான மனசுடன் கோடை நுங்கை போல் குழு குழு என்றிருந்த பொழுதும் சேர்த்து பட்டு போனது, சேர்த்துப்பட்டு போனது அவள் எழும்பூர் வந்ததும். இறங்கி கொண்டிருந்தது அந்த இளமை பூங்கா, கரைந்து கொண்டிருந்தது என் காதல் கோட்டை, கடற்கரை மணலில் கட்டிய மாதிரி. இது ஒரு வார்த்தை விளையாட்டு, இது ஒரு வார்த்தை விளையாட்டு. எதற்காக சொல்லுகின்றால், இதையும் எங்களுக்கு எப்படி எழுத வேண்டும் என்று நான், எனக்கு 2000 வருகிற கற்பனை, 2020 வருகிற கற்பனை என் தலைவனுக்கு 1963 வந்திருக்கிறது. அதுதான் மூத்தவர்கள் எல்லோரும் அப்படி சிந்தித்திருக்கிறார்கள். தன்னை வளர்த்துவிட்ட மண்ணை விடுதுகளை அனுப்பி விசாரிக்கும் ஆலமரங்கள் என்று வைரமுத்து எழுதியிருப்பார். ஊரில் ஒரு ஆலமரத்தை பற்றி, தன்னை வளர்த்துவிட்ட மண்ணை விடுதுகளை அனுப்பி விசாரிக்கும் ஆலமரங்கள். வியந்திருக்கிறேன். மகா கவிஞன் அவரெல்லாம் இல்லாவிட்டால் நானெல்லாம் கவிஞன் ஆயிருக்க முடியாது. இந்த வியப்பு எனக்கு எங்கே என்றால், ஒரு பாடலை கேட்கின்ற பொழுது கொஞ்சம் கிளுகிளுப்பாகிறது. மருதகாசியினுடைய பாடல், ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. அந்த பாட்டில் மருதகாசி எழுதியிருப்பார், வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா. இந்த நெல் நாட்டை பற்றி எழுதியிருப்பார். வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு குனிஞ்சு பார்க்கிறிய தரையின் பக்கமா, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. தன்னை வளர்த்து விட்ட மண்ணை விடுதுகளை அனுப்பி விசாரிக்கும் ஆரமரங்கள். அதற்காக நான் மருதகாசியை பார்த்து வைரமுத்து எழுதினார் என்று சொல்ல வரவில்லை. இவனும் மகா கவிஞன். ஆனால் 80களில் வைரமுத்துவிற்கு வந்திருக்கிற கற்பனை 60களில் மருதகாசிக்கு வந்திருக்கிறது. அப்படித்தான் முன்னவர்கள், அப்படித்தான். அதனால்தான் நான் கவிதைகளை கூட சொல்லுவேன், மூத்தவர்கள் முன்னவர்கள். என் தந்தை 8ஆம் வகுப்பு படித்தவர், நான் பொறியியல் பட்டதாரி. ஒருபோதும் என் தந்தையை விட நான் அறிவானவன் என்று எண்ணவே முடியாது. நான் அதனால்தான் கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவர்களுக்கு அது. ஆக எதையுமே தமிழ் எனக்கு மறுபடி சொல்லித் தருவது, எதையுமே உணர்வோடு பாரு என்று ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அம்மா கவிதை தொட்டிலோசை என்று என்னுடைய புத்தகம், அதை 2021ஆம் ஆண்டு சிறந்த நூலாக தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்தது. அது என்னுடைய கவிதை என்பதால் அல்ல. அம்மா என்றால் தமிழ்நாட்டில் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். நான் சொல்வது பெற்ற தாயை பற்றிய கவிதைகள், தாயை பற்றிய கவிதைகள். அதற்கு கவிப்பேரரசு வைரமுத்து அணிந்துரை எழுதியிருப்பார். அதிலே நான் அம்மாவை பற்றி, அதாவது உண்மையிலேயே எந்த கவிதை இங்கே ஜெயிக்கும், தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை ஜெயிக்கும். அதுதான் வள்ளுவர் சிலை உயரம், வள்ளுவர் சிலை உயரம் இல்லையா, கன்னியாகுமரியில் இருக்கிற வள்ளுவர் சிலை உயரம். ஆனால் உயரம் என்று சொல்லாமலேயே சொல்ல வேண்டும், அதுதான் கவிதை.
காவிய கவிஞர் வாலி எழுதினார். அப்பொழுது, தலைவா, எனக்கு தெரிந்து எல்லோரும் காகம் உட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன் தான் மேகம் உட்கார சிலை வைத்தவன். உயரம்ங்கிற வார்த்தையே இல்லை, அதுதாங்க கவிதை. இப்போ அம்மாவை நான் தெய்வம் என்று சொல்ல வேண்டும், அதற்கு ஈடு இணையே கிடையாது. நான் எப்படி சொல்லுகிறேன்? அம்மா, இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே. உணவில்லாத, அதாவது சாப்பிடுவதற்கு உணவில்லாத இரவு பொழுதுகளை நான் கிராமத்திலே சந்தித்திருக்கிறேன். எங்கள் 3 சகோதரர்களுக்கும் இருக்கிற உணவை கொடுத்துவிட்டு பட்டினியாக இருக்கிற என் தாயை நான் பார்த்திருக்கிறேன். அதை நான் கவிதையிலே கொண்டு வர வேண்டும், அதை கவிதையிலே கொண்டு வர வேண்டும். என்னால் கிராம அதிகாரியாக இருந்தவர் என் தந்தை. இரவோடு இரவாக கணக்குகள் பறிக்கப்பட்டன. மறுநாள் ஒரு குடும்பம் என்னவாகும் என்று அப்போது அன்றிருந்தவர் நினைத்து பார்க்கவில்லை. நடு வீதிக்கு வந்தது உண்மை. அப்படி சாப்பாடே இல்லைங்க. அப்போ அதை நினைத்து பார்க்கிறேன், அதை நான் கவிதையாக்க வேண்டும். நான் எழுதுகிறேன், அம்மா, கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காய் நீ உண்பாய், வறுமையில் நான் உண்ண வேண்டும் என்பதற்காய் நீ பட்டினி கிடப்பாய். அதுதான் அம்மா. பஞ்சபூதமாய் பார்க்கலாம். நீங்கள் அம்மா பிறந்தவுடன் குழந்தையை முத்தம் கொடுப்பாங்க, அந்த பிரசவலியெல்லாம் மறந்து அதை நான் கவிதையாக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதிலே சொன்னேன், அம்மா, பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை. அம்மா, நீ நிலம், என்னை சுமந்ததால், நீ நீர், உன்னில் நான் மிதந்ததால், நீ காற்று, உன் மூலம் நான் சுவாசித்ததால், நீ நெருப்பு, முதலாய் எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால், அம்மா, நீ ஆகாயம், என்னை கவனித்து கொண்டே இருப்பதால், என்னை கவனித்து கொண்டே இருப்பதால் நீ ஆகாயம். பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை. இதுதான் தனக்கு, இந்த தொகுப்பிலேயே தனக்கு பிடித்த கவிதை என்று கவிப்பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டிருப்பார். அதான் மற்றவங்க தர்ற சாப்பாட்டுக்கு அம்மா தர்ற சாப்பாட்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அதை நான் சொல்லுவேன், அம்மா, எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள், நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள். அந்த அம்மாவை பற்றி எழுதிய எங்கே போனாலும் அந்த தொட்டிலோசைக்கு தொடர்ந்து பரிசுகள். காரணம், அம்மாவை பற்றி கவிதைகள், தாயை பற்றி கவிதைகள் என்பதால். நான் அதில் கூட எழுதியிருப்பேன், தாய்ப்பாலில் கடப்படம் இல்லை என்பது பொய், தாய்ப்பாலில் கலப்படம் இல்லை என்பது பொய், என் தாய்ப்பாலில் தமிழ் கலந்திருந்தது என்பதே மெய். அதில் உள்ள கவிதை. ஆக எந்த பேசிக்கொண்டே போகலாம் கவிதைகளை பற்றி. ஆனாலும் உங்களைப் போல நான் அண்ணனுடைய உரையும் கேட்க வேண்டும். ஆக நல்ல தமிழ் கவிதைகளை, நல்ல தமிழ், அதாவது இன்று என்னை நான் ஒரே செய்தியை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். பொதுப்பணித்துறையை பணியாற்றிய என்னை நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு தமிழ் வளர்ச்சி துறையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். நான் பொதுப்பணித்துறையில் இருந்தேன். நான் எங்கேயுமே பதிவு செய்யாத ஒரு செய்தியை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இல்லமானாலும் சரி, நீதிபதிகள் இல்லமானாலும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இல்லமானாலும் சரி, அது கவர்னர் மாளிகையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு தான் அந்த வீட்டை பராமரிக்கும். எனக்கு தெரிந்து இதுவரையில் இருந்த தமிழக முதலமைச்சர்களிலே தன் வீட்டிற்கு அரசு பராமரிப்பே தேவையில்லை என்று சொன்ன ஒரே முதல்வர் இன்றைய முதல்வர் தான். மின்சார கட்டணம் எப்பொழுதுமே அரசாங்கம் தான் கட்டும், தேவையே இல்லை, என் வீட்டு மின்சார கட்டணத்தை நான் கட்டிக்கொள்வேன் என்று முதலாக இருக்கிற ஒரே முதல்வர் இன்றைய முதல்வர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த இடத்திலே நான் இருந்ததால் எனக்கு தெரியும். நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு என்னை தமிழ் வளர்ச்சி துறையிலே என்ற ஒரு ஸ்கீமை கொடுத்திருக்கிறார், இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை. தமிழ்நாட்டிலே உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு இலக்கியத்தின்பால் ஒரு பெரிய ஆர்வம் வர வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தோடு 38 மாவட்டங்களிலும் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து அனைத்து கல்லூரி மாணவர்கள் உட்கார வைத்து அந்த நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை எந்த அரசும் செய்யாத திட்டம் அது. கல்லூரி மாணவர்களுக்கு இலக்கிய உணர்வு வர வேண்டும் என்பதற்காக இப்படி நிறைய திட்டங்களை இந்த அரசு தீட்டிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த அரசு தான் அடுத்தடுத்து தீட்டிக்கொண்டே இருக்கும். அதற்கு நான் உங்களையும் நம்புகிறேன் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இறைவனுக்கும் தமிழுக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.